ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் படப்பூஜை அப்படிங்கிறது. படப்பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதை அம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால், ஏன்னா சினிமாக்காரன் தான் காப்பாற்ற முடியும். வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு அப்போல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும். அந்த டின்னு தலகாணியாக வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதிகமான. அந்த உழைப்பு தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டா, கடுமையாக உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோடு இருந்தா. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், ஒழுக்கம். அது ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா, சினிமாவில் இருந்தேன். இந்த துளசி பண்ணி வேறு என் மேலே ஏதாவது கிறிஸ்து எழுதாமலும் எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்துக்கு கிடைக்கல. ஏன்? வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்பதனாலே
தைரியமாக சொல்கிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, கடுமையாக உழைங்க, நம்பிக்கையோடு இருக்கு. நான் வருவேன்டா, என்னால் முடியும், நான் டைரக்டராக வருவேன். எப்போ 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் இடத்துல சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன், எப்படி வருவேன், எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவர். ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசில் என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமேயானால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியமில்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்தினுடைய துவக்க விழாவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக இருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இந்த இருக்காரு, ராஜாராம் ஐயா, அவங்க எல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுற்றினவர் ராஜாராம் சார், பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார். அவங்களெல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் தலைமை வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள், வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த குழுவை எல்லாம் பாராட்டு, டைரக்டரு, ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டியாச்சு. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் முன்னுக்கு வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்பிஎம்மை புக் பண்ணால் எஸ்பிஎம்மை மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பிஎம் குழுவினரை புக் பண்ணணும். எஸ்பிஎம் யூனிட் நாங்கள் பணியாற்றினதால தான் 77 படங்களை என்னால் இயக்க முடிந்தது. 25 படத்தை வச்சு ரஜினியை இயக்க முடிஞ்சது, 10 படத்தை வச்சு கமலை இயக்க முடிஞ்சது. எந்த சிவாஜி கணேசனையும் கருணாநிதியும் பார்த்து வளர்ந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்தோம். அப்படிப்பட்ட கமலஹாசனோடும் ரஜினிகாந்தோடும் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களோடும் கை நல்லா தட்டுங்க. அவர் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும், அந்த டின்னு தலகாணியாக வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதிகமானது. அந்த உழைப்பு, தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ
தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டா, கடுமையாக உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோடு இருந்தா, எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்கிறேன், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா சினிமாவில் இருந்தேன், இந்த துளசி பண்ணை மாரி என் மாரி ஏதாவது கிறிஸ்து எழுதலாம்னு எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்துவுக்கு கிடைக்கல. ஏன்? வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்பதனாலே தைரியமாக சொல்கிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, கடுமையாக உழைங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் வருவேன்டா, என்னால் முடியும், நான் டைரக்டராக வருவேன். எப்போ? 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் இடத்துல சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன். எப்படி வருவேன்? எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவர். ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசில் என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமேயானால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியமில்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்துடைய துவக்க விழாவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக இருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இங்கே நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இந்த இருக்காரு, ராஜாராம் ஐயா, அவங்க எல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுற்றினவர் ராஜாராம் சார், பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார். அவங்களெல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் தலைமை வகிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள், வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த குழுவை எல்லாம் பாராட்டி, டைரக்டரு, ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டியாச்சு. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் முன்னுக்கு வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்பிஎம்மை புக் பண்ணால் எஸ்பிஎம்மை மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பிஎம் குழுவினரை புக் பண்ணணும். எஸ்பிஎம் யூனிட் நாங்கள் பணியாற்றினால தான் 77 படங்களை என்னால் இயக்க முடிந்தது. 25 படத்தை வச்சு ரஜினியை இயக்க முடிஞ்சது, 10 படத்தை வச்சு கமலை இயக்க முடிஞ்சது. எந்த சிவாஜி கணேசனையும் கருணாநிதியும் பார்த்து வளர்ந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்தோம். அப்படிப்பட்ட கமலஹாசனோடும் ரஜினிகாந்தோடும் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களோடும் கை நல்லா தட்டுங்க. அவர் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது Katena.